முல்லைத்தீவில் பெண்ணின் கழுத்தில் கத்தி வைத்து தங்கச்சங்கிலியை திருடிய நபரை பொதுமக்கள் மடக்கி பிடித்து போலீசாரிடம் ஒப்படைத்த சம்பவம் ஒன்று பதிவாகியிருக்கிறது. இது தொடர்பான காணொலி காட்சிகளும் சமூக வலைதளத்திலே வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பாக விரிவாக பார்க்க இருக்கின்றோம். மற்றொரு செய்தியாக கந்துவட்டிக்கு கடன் கொடுத்த ஒரு நபர் கடனை திருப்பி கொடுக்காததால் அந்த கந்துவட்டிக்கு கடன் கொடுத்த நபர் சிலருடன் இணைந்து அந்த நபரை கடத்தி நிர்வாணமாக்கி தாக்கி அந்த தொடர்ச்சியாக அந்த காணொலியை பதிவு செய்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அந்த தொலைபேசியில் அவற்றையெல்லாம் காணொலியாக பதிவு செய்து வைத்திருப்பதாக தெரிய வருகின்றது. இது தொடர்பான செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது தொடர்ந்து சீட்டு மற்றும் கந்துவட்டி காரணமாக பல்வேறுபட்ட முறைகேடுகள் நடந்து வருகின்றது. இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகின்றது. இவை தொடர்பாகத்தான் இந்த தொகுப்பிலே விரிவாக பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முதல் ஜேகே ரிப்போர்ட் எனப்படுகின்ற இந்த யூடியூப் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தொடர்ந்து அருகில் இருக்கின்ற பெல் பட்டினை கிளிக் செய்வதன் ஊடாக நான் போடுகின்ற ஒவ்வொரு காணொலிகளையும் நீங்கள் உடனுக்குடன் பார்க்கக்கூடிய வகையிலே இருக்கும். நான் நடராசா ஜெயகாந்தன். தற்பொழுது செய்திகளுக்குள்ளே செல்லலாம். முல்லைத்தீவிலே ஒரு சிறப்பான சம்பவம் ஒன்று பதிவாகி இருக்கின்றது. தற்போதைய காலகட்டத்தில் தங்கச்சங்கிலிகளை அறுப்பது, வீட்டுக்கு சென்று கொள்ளையிடுவது, இவ்வாறு பல்வேறுபட்ட செயல்பாடுகள் இங்கு இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. குறிப்பாக வடக்கு மாகாணத்தில் இடம்பெறுகின்றது. அந்த வகையில் தான் நேற்றைய தினம் இரவு முல்லைத்தீவு முள்ளியவளை பொன்னகர் கிராமத்தில் உள்ள வளர்மதி விளையாட்டு மைதானத்திற்கு அருகிலே இந்த சம்பவம் நேற்றைய தினம் இரவு பதிவாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் பெண் ஒருவரின் கழுத்தில் கத்தி வைத்து அந்த பெண் அணிந்திருந்த 4.5 பவுன் தங்கச்சங்கிலியை இவ்வாறு பறித்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அந்த பெண் நடந்த சம்பவத்தை அவரது ஊரவர்களுக்கு தெரிவித்திருக்கிறார், அதாவது ஊர் மக்களுக்கு தெரிவித்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் அந்த தங்கச்சங்கிலியை அறுத்த நபர்களை மடக்கி பிடித்திருக்கிறார்கள். பெரும் முயற்சிக்கு பின்னராக அவர்களை அந்த ஊர் மக்கள் மடக்கி பிடித்திருக்கிறார்கள். அதன் தொடர்ச்சியாக அவர்களை தாக்கி போலீசாரிடம் ஒப்படைத்ததாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் அப்பகுதியிலே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கின்றது. குறிப்பாக கிளிநொச்சி பகுதி மற்றும் முல்லைத்தீவு பகுதியில் இவ்வாறான சம்பவங்கள் அடிக்கடி பதிவாகி கொண்டிருக்கின்றது. யாழ்ப்பாணத்திலிருந்து வருகின்றவர்கள் இங்கு வந்து தங்கச்சங்கிலி அறுத்து செல்லுகின்ற சம்பவம் தொடர்பாகவும் அண்மையிலே செய்தி வெளியாகி இருக்கின்றது. ஆனால் இவ்வாறு நேற்றைய தினம் கழுத்தில் கத்தி வைத்து தங்கச்சங்கிலியை அறுத்தவர்கள் விஸ்வமடு தர்மபுரம் பகுதியைச் சேர்ந்த 32 மற்றும் 22 வயதுடையவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. இது தொடர்பான மேலதிகமான விசாரணைகளும் இடம்பெற்று வருகின்றது. இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுவர்கள் பெரும்பாலும் யார் என்று பார்த்தால் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துபவர்கள் தான் இவ்வாறான சம்பவங்களில் ஈடுபடுகின்றார்கள். அதாவது போதைப் பொருட்களை பெற்றுக் கொள்வதற்காக இவ்வாறு திருட்டில் ஈடுபடுவது, வழிப்பறியில் ஈடுபடுவது, இவ்வாறான சம்பவங்களிலே ஈடுபடுவதாகத்தான் கடந்த காலங்களில் இடம்பெற்ற சம்பவங்களின் விசாரணைகளின் போது தெரிய வந்திருக்கின்றது. அதற்கமைய தற்பொழுது ஒரு சம்பவம் பதிவாகி இருக்கின்றது. இதன் பின்னணி என்ன என்பது தொடர்பாக போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றார்கள். விசாரணைகளுக்கு பின்னரே முழுமையான தகவல் கிடைக்க வரும். அவற்றையெல்லாம் தாண்டி மக்கள் இவ்வாறு உடனுக்குடன் விழிப்பாக நடந்து கொண்டால் தான் இந்த காலகட்டத்தில் இவ்வாறான சம்பவங்களை எல்லாம் தடுக்கக்கூடிய வகையிலே இருக்கும். இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன செய்தாவது பணத்தை உழைத்து விட வேண்டும் என்றுதான் பலர் நினைக்கின்றார்கள். இந்த பணம் என்பது பிரதானமாக மாறி இருக்கின்றது. அதற்காக ஒருவரை தாக்குவதற்கோ, கொலை செய்வதற்கோ, திருடுவதற்கோ, கொள்ளையடிப்பதற்கோ எதற்குமே தயாராக ஒரு கூட்டம் இங்கு இருந்து கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் மக்கள் துணிச்சலாக இவ்வாறு உடனுக்குடன் நடவடிக்கை எடுத்தால் மாத்திரம்தான் இந்த பிரச்சனைகளை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர முடியும். அதனை தாண்டி போலீசார் முழுமையாக இந்த பிரச்சனைகளை எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர மாட்டார்கள் என்பதையும் மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்நிலையில் மற்றொரு செய்தியாக யாழ்ப்பாணத்திலிருந்து ஒரு செய்தி கிடைக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கந்துவட்டிக்கு நபர் ஒருவர் பணம் கொடுத்த நிலையில் அந்த பணத்தை திருப்பி கொடுக்காததால் அந்த நபரை, அந்த கந்துவட்டிக்கு பணம் கொடுத்த நபர் 3 பேருடன் சேர்ந்து சென்று அந்த நபரை கடத்தி அதற்கு பிறகாக அந்த நபரை நிர்வாணமாக்கி அவற்றையெல்லாம் பதிவு செய்திருக்கிறார் அந்த கந்துவட்டிக்காரர். அது தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட நபர் இது தொடர்பாக காங்கேசன்துறை போலீஸ் நிலையத்திலே ஒரு முறைப்பாடு ஒன்றினை பதிவு செய்திருக்கிறார். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது வெளியிலே தெரிய வந்திருக்கின்றது. இந்த நிலையில் நபர் கொடுத்த முறைப்பாட்டிற்கு அமைவாக தீவிர விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் கந்துவட்டிக்கு பணம் கொடுத்த நபர் உள்ளிட்ட 4 பேரை கைது செய்து அதற்கு பிறகாக அவர்களை நீதிமன்றத்திலே முற்படுத்தியிருந்தார்கள். அதன் தொடர்ச்சியாக அவர்கள் தற்பொழுது விளக்கமறையில் வைக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. போலீசார் இந்த விடயத்திலே அதிரடியாக செயற்பட்டு இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார்கள். அதை தவிர கடந்த வருடமும் யாழ்ப்பாணம் மருதனார்மடம் பகுதியில் இவ்வாறு ஒரு சம்பவம் பதிவாகியதாக பல காணொலிகள் வெளியாகி இருந்தது. அவர்களும் இவ்வாறு தான் கந்துவட்டிக்கு பணத்தை கொடுத்து விட்டு நபர் ஒருவரை கடத்தி அதுக்கு பிறகு நிர்வாணமாக்கி அதனை காணொலியாக பதிவு செய்தார்கள்.
அந்த சம்பவம் தொடர்பாகவும் போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த சம்பவத்துடன் தொடர்புபட்டவர்களை கைது செய்து தண்டனைக்கு உட்படுத்தியிருந்தார்கள். இந்த நிலையில் தற்பொழுது இந்த வருடம் இப்போது இப்படி ஒரு சம்பவம் பதிவாகி இருப்பதாக கூறப்படுகின்றது. யாழ்ப்பாணத்தில் தற்போது அதிக அளவில் இந்த கந்துவட்டி கூட்டம் சுற்றி கொண்டிருக்கிறது. அதை தவிர இன்னொரு பக்கம் சீட்டு போடுகின்றோம் என்ற பெயரில் மோசடிகளும் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த இரண்டு பிரச்சனைகள் யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது பிரதான பிரச்சனையாக இருக்கின்றது. இந்த கந்துவட்டி என்பது மிக மிக கொடுமையானதாக இருக்கின்றது. அதாவது ஒரு நாளைக்கு 10 வீதம் அல்லது ஒரு வாரத்திற்கு 10 வீதம் அவ்வாறெல்லாம் கொடுக்கின்றார்கள். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் 1 லட்சம் ரூபாய்க்கு ஒரு நாளுக்கு 10,000 ரூபாய் வட்டி என்கின்ற விதத்தில் சிலரை கொடுக்கின்றார்கள். ஒரு வாரத்திற்கு 10,000 ரூபாய் என்கின்ற விதத்தில் கொடுக்கின்றார்கள். மாதத்திற்கு 20 வீதம் அதாவது 1 லட்சத்துக்கு 20,000 வட்டி என்கின்ற அடிப்படையில் கொடுக்கின்றார்கள். இவ்வாறு பல்வேறுபட்ட சம்பவங்கள் யாழ்ப்பாணத்தில் தற்பொழுது அரங்கேறிக் கொண்டிருக்கின்றது. அதே போல சீட்டு போட்டு மோசடி செய்வது இவ்வாறான சம்பவங்களும் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு பல்வேறுபட்ட விடயங்கள் யாழ்ப்பாணத்தில் அடுத்தடுத்து நடந்து கொண்டிருக்கின்றது. இதனால் பலர் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே இன்னொரு புறம் ஒரு கேள்வி எல்லாம், அவர்கள் கந்து வட்டிக்கு பணம் தருகின்றார்கள் சொன்னால் இவர்களின் வாங்க வேண்டும் என்கின்ற கேள்வியும் உங்களுக்கு எல்லாம், அதாவது அவர்கள் சொல்லித்தானே தருகின்றார்கள், அப்படியானால் ஏன் வாங்க வேண்டும் என்று. உண்மையிலே அவர்களது ஏழ்மை நிலையில் அவர்கள் வாங்கி விடுகின்றார்கள். அவ்வாறு அவர்கள் கொடுக்காவிட்டால் அதனை எவ்வாறு வாங்குவது என்பது, அதாவது சரியான முறையில் வாங்குவதற்கு இந்த வட்டிக்கு கடன் கொடுத்தவர்கள் முயற்சிக்க வேண்டும். அதனை தாண்டி அவர்களை அடிப்பது, நிர்வாணமாக்குவது, சித்திரவதைக்கு உள்ளாக்குவது இது போன்ற செயல்கள் ஏற்புடையதல்ல. அதை விட நீங்கள் சட்டத்துக்கு உட்பட்டு கடனை கொடுத்தால் சட்டத்துக்கு உட்பட்டு வாங்கலாம். இவ்வாறு சட்டத்துக்கு முரணாக பணத்தை கொடுக்கின்ற போது அவற்றை வாங்குவதற்காக இவ்வாறான வழிவகைகளை இந்த கந்து வட்டிக்கு பணம் கொடுக்கின்றவர்கள் கையாள்கின்றார்கள் என்பதுதான் இதிலே குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய விடயமாக இருக்கின்றது. ஏன்னா அவர்கள் சட்டத்தை நாட முடியாது, இவ்வளவு வட்டிக்கு பணத்தை கொடுத்து விட்டு சட்டத்தை நாட முடியாது. அதனால் இப்படியான அடாவடி நடவடிக்கையில் அவர்கள் ஈடுபடுகின்றார்கள். வாங்குவவர்களும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அவசரப்பட்டு வாங்கி விடுகின்றார்கள். அதற்கு பிறகு அவர்களால் கொடுக்க முடியாத ஒரு சூழல் இருக்கின்றது. அதனை வைத்து இவர்கள் இவ்வாறு செய்கின்றார்கள். எனவே முடிந்தவரை வாங்குபவர்களும் நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். இவ்வளவு வட்டிக்கு தருகின்றார்கள் சொன்னால் அந்த பணத்தை வாங்குவதை நீங்கள் நிறுத்திக் கொள்ளுங்கள். எந்த ஒரு அவசரமாக இருந்தாலும் இவ்வாறானவர்களிடம் பணம் வாங்காதீர்கள். அது தொடர்பாக நீங்களும் யோசிக்க வேண்டும். வெறுமனே கந்து வட்டிக்கு பணம் கொடுக்கின்றார்கள் என்பதை மட்டுமே சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. வாங்குவவர்களும் மாற வேண்டும். இவ்வாறு தேவையில்லாத இடங்களில் பணத்தை வாங்கிவிட்டு நீங்களும் இப்படியான விடயங்களுக்கு சிக்கிக் கொள்ளாதீர்கள். ஆகவே இரண்டு தரப்பும் இதிலே மாறிக்கொள்ள வேண்டிய தேவை இருக்கின்றது. அதை தவிர யாழ்ப்பாணத்தில் இடம்பெறுகின்ற பல வன்முறை சம்பவங்களுக்கு காரணமாக இந்த கந்துவட்டி கொடுக்கின்றவர்கள் இருக்கின்றார்கள் என்கின்ற கருத்துக்களும் தொடர்ந்து கூறப்பட்டு வருகின்றது. அதாவது வாழ்வெட்டுக்கும் இந்த கந்துவட்டி கொடுக்கின்றவர்களுக்கும் சம்பந்தம் இருக்கின்ற என்கின்ற கருத்துக்களும் தற்பொழுது ஊடகங்களிலே வெளியாகி இருக்கின்றது. அதே போல இந்த சீட்டு போடுபவர்கள், கந்துவட்டிக்கு பணம் கொடுப்பவர்கள், இவ்வாறு பணத்தை கையாள்பவர்கள் அவர்கள் தங்களுக்கு ஒரு குழுவை வைத்துக் கொண்டு அந்த குழுவிற்கு போதை வஸ்துக்களை கொடுத்துக் கொண்டு, மதுபானங்களை கொடுத்து கொண்டு தங்களுக்கு பணம் தராதவர்களை விரட்டுவது, இவ்வாறான பணிகள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கின்றது. அவர்களுக்கு மூலதனம், அதாவது இந்த கந்துவட்டிக்கான சீட்டு பிடிக்கின்றவர்களின் மூலதனமே இந்த வன்முறை கும்பல்கள் தான் அவர்களது மூலதனம். இவர்கள் வைத்துத்தான் அவர்கள் அந்த தொழிலையே செய்து கொண்டு இருக்கின்றார்கள். இது ஒரு மாஃபியாவாக யாழ்ப்பாணத்துக்கு இருக்கிறது. இவற்றை தடுக்க வேண்டும். இது தொடர்பாக போலீசார் தீவிரமான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும். அதன் ஊடாகத்தான் இவற்றை எல்லாம் கட்டுப்பாட்டுகள் கொண்டு வர முடியும் என்பதுதான் மக்களின் கருத்தாக இருக்கிறது. மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கின்றேன். நான் நடராஜ் அஜயகாந்த். Hey!